முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்கள்ல ஒன்றாக கருதப்படுறது தான் பங்குனி உத்திரமாகும். இந்த நாள்ல ஏராளமான பக்தர்கள் காவடி சுமந்து வந்தும் பால் கூட எடுத்து வந்தும் முருகப்பெருமானை வழிபடுறது வழக்கம். முருகப்பெருமானோட அருளை பெறறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? பங்குனி மாசத்துல வர மிக முக்கியமான விரத நாள் பங்குனி உத்திரம்னு சொல்லுவாங்க. அதாவது பங்குனி மாசத்துல வர பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணைஞ்சனால பங்குனி உத்திர தினமா கொண்டாடுறோம். பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்திரம் கருதப்பட்டாலும் இது தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்குரிய நாளாகவும் முக்கிய விரத நாளாகவும் கருதப்படுது. இந்த நாள்ல விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுறதுனால திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெறுவதில் இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்குங்கிறது ஐதீகம். பங்குனி உத்திரத்தோட சிறப்புகளா சிவன் பார்வதி, மீனாட்சி சுந்தரேஸ்வரர், ஸ்ரீராமர் சீதா, முருகன் தெய்வானை ஆகியோர் திருமணங்கள் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்திர தினத்தை சொல்றாங்க. இந்த நாள்ல தான் இவர்களோட திருமணமும் நடைபெற்றதாக புராணமும் சொல்லுது. அதே போல ஆண்டாள் ரங்கநாதரோட ஐக்கியமான தினமும் பங்குனி உத்திர திருநாள் தான் சொல்றாங்க. அதனால இந்த நாள்ல எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அவங்களோட திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையுங்கிறது ஐதீகம். திருமணம் ஆனவர்களும் இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபடலாம். பங்குனி உத்திரம் நட்சத்திர அடிப்படையில கொண்டாடப்படுற விரதங்கிறதுனால உத்திர நட்சத்திரம் வரும் ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கணும். பங்குனி உத்திரங்கிறது நட்சத்திர அடிப்படையில கொண்டாடப்படுற விரதங்கிறதுனால உத்திர நட்சத்திரம் வரும் ஏப்ரல் 11ஆம் தேதியே பங்குனி உத்திர நாளா கணக்கில் எடுத்துக்கிறாங்க. பங்குனி உத்திர நாள்ல முக்கியமான 6 விஷயங்களை செய்யறதுனால முருகப்பெருமானோட அருள் நிச்சயம் கிடைக்கும். பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஆலய தரிசனம், அபிஷேகம், காவடி சுமத்தல், விரதம் கடைபிடிக்கிறது, தானம் செய்தல், இந்த நாள்ல மந்திரங்கள் ஜபிப்பதும், புனித நூல்களை வாசிப்பதும், தெய்வீக கதைகளை கேட்பதும் புண்ணியமான பலன்களை தரும்னு சொல்றாங்க. இந்த நாள்ல நீங்க நினைக்கிற எல்லா காரியமும் கைகூடட்டும். அனைவருக்கும் பங்குனி உத்திரம் நல்வாழ்த்துக்கள்.